செல்லா அங்க பாரு. வா சின்னா. ஏய் மாப்பிள்ளை சார் வந்துட்டாரு. இனிமே நீ எங்களை கண்டுக்க போறதில்ல. நாங்க கீழே இருக்கோம். வாங்கிட்டு போலாம். செல்லா, என்ன நடக்க போகுதுன்னு தெரியுமா? எனக்கு தெரியும், உனக்கு தான் தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன். எப்படி இதுக்கு ஒத்துக்கிட்ட? நான் என்னப்பா பண்றது? என்கிட்ட சம்மதம் கேட்டா எல்லாம் செய்யறாங்க. சம்மதம் கேட்கலையா? அவங்களா முடிவெடுத்தாங்க, ஏற்பாடு பண்ணிட்டாங்க. தலைவிதியன்னு உன்னை கட்டிக்கிட்டு வாழ்க்கைய ஓட்ட வேண்டியதான். வேற வழி? நீ ஓட்டிடுவ. ஆனா கர்ணா, உன்னையே நினைச்சு உனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிற அவன் நிலைமை யோசிச்சு பாத்தியா? சொல்லிச்சலா, அவன் நிலைமை யோசிச்சு பாத்தியா? அவன் நிலைமை அவன் கொடுத்த மோதிரத்தை கூட நீ காட்டல. ஆனா உன் மனசுல இருந்து எப்படி அவனை தூக்கி எறிஞ்ச? எப்படி எனக்கு வாங்கி கொடுத்த பிரசன்ட கர்ணா செல்லன்னு எழுந்தது கூட எனக்கு காயல. அதுக்குள்ள அவன் பேரை எப்படி மனசுல இருந்து அடிச்ச? என்ன போதும், என்ன பேசுற நீ? எவ்வளவு ஒரு கர்ணா அவன் கொடுத்த மோதிரத்தை போட்டிருந்தா அதுக்கு பேரு காதலா? கோயில வேண்டிட்டு வாங்கினதுன்னு கர்ணா சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இது போட்டிருக்கேன். நீயும் நானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கோத்து நடக்க ஆரம்பிச்ச காலத்துல இருந்து ஒன்னா இருக்கும். என்ன என் அன்ப எப்படி சந்தேகப்படலாம்? என் மனசை நீ புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? கர்ணன் 100 பேரை சொல்லலாம், 1000 பேரை சொல்லலாம், ஏன் 1,00,000 பேர் கூட சொல்லலாம். அதையெல்லாம் என் சின்ன அப்படி நம்பலாம். உன்கிட்ட நானே வந்து நான் கர்ணாவை காதலிக்கிறேன்னு சொல்லி இருந்தாலும் நீ அதை நம்பிருக்க கூடாது. நீ என் சின்ன இல்ல, நீ என் சின்ன இல்ல. எப்ப நீ என்ன சந்தேகப்பட்டியோ இனிமே மூஞ்சிலே முடிக்காத. செல்லா, 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 இருமா, அழாத. நான் சொல்றது கேளு செல்லா. என்னடா செல்லா? அறிவு கெட்டவனே, பிறந்தல இருந்து அவ அப்பா அம்மா பேர் சொன்னதை விட உன் பேர் சொன்னதாண்டா அதிகம். அவளைய சந்தேகப்பட்டு அப்படி கேட்ட? அங்கிள் போது விடுறா, எதுக்கு கத்தறபடி? கத்தாம வேடிக்கை பார்க்க சொல்றியா? உள்ளே பெற்றிருக்கான் பாரு. கத்தாதீங்க. ஏய், ஓடி உள்ள. டேய், ஏன்டா இவ்வளவு டென்ஷன் ஆகுற? வேற என்ன பண்ண சொல்ற? உனக்கு ஒரு பொண்ணு இருந்து இப்படி நிச்சயத்தை நடக்கிறப்ப வேற எவனையும் லவ் பண்ற சந்தேகப்பட்டா நீ சும்மா இருப்பியா? டேய் தாத்தா, நீங்க சும்மா இருங்க.